வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் ஓய்வூதியர்கள் வங்கி கணக்கில் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதி சார்ந்து திடீர் உத்தரவு ஆர்டி நியூஸ் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரங்களையும் பார்ப்போம். அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது. சில சமயத்தில் சில நாட்களை விட தாமதமாகவும், சில சமயங்களில் அதைவிடவும் கூடுதலாக தாமதங்கள் ஏற்பட்டது. இந்த தாமதங்கள் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது. மாதாந்திர செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவற்றை சமாளிக்க அவர்கள் சிரமப்பட்டார்கள். இதனால் நிதி சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தன. இதனை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கை எடுத்து ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியுள்ளது. மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதங்களிலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களின் பணத்தை தாமதமின்றி பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. காரணம், அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறும் காலமாகும். எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வங்கிகள் ஓய்வூதியத்தை கணக்கில் வரவு வைத்த உடனேயே அதற்கான மின்னணு அறிக்கையினை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியாக நடைமுறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும். மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மார்ச் மாத ஓய்வூதியம் ஏப்ரல் மாதம் முதல் வேலை நாளில் முதல் தேதியில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பென்ஷன் ஆகியவை பொதுவாக ஒவ்வொரு மாத இறுதியில் வழங்கப்படுவது வழக்கம் அல்லது மாதத்தின் முதல் நாளில் வழங்கப்படும். அதிகபட்சமாக தவிர்க்க முடியாத காரணத்தில் இருந்தாலும் அடுத்த மாதத்துடைய முதல் வேலை நாளில் சம்பளம் அக்கவுண்டில் வழங்கப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தளவிலையும் அரசு ஊழியர்களுக்கு இதுவே நடைமுறையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் பென்ஷன் ஆகியவை தள்ளிப்போகிறது. அதாவது மார்ச் மாதத்திற்கான சம்பளம் ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வேலை நாளில் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.